ஹலோ, இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் இந்த ஸ்டைலில். அதுக்கு கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் கொஞ்சம் கேபேஜும் ஆனியனும் கார்லிக்கும் க்ரீன் சில்லிஸும் முட்டையும் ஒலிவ் ஆயிலும் அதோட சால்ட்டும் பெப்பரும் கருவேப்பிலையும் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ பட்டரும் ஆயிலையும் போட்டு முதல்ல இதண்டுட்டு சூடாக்கிட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 1 by 1 வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். முதல்ல கேரட்டும் பீன்ஸும் தான் போடணும். அண்ட் அது டைம் எடுக்கும் தானே, கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. இந்த டைம் அடுப்பை கொஞ்சம் லோ மீடியத்தில் தான் விடணும். ஹையில் விட்டிங்கன்னா எல்லாமே பேர்ண்டாக போயிடும். அதால் ஒரு இதாக விட்டுறாதீங்க. இது ஒனியன் எல்லாம் ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக அப்புறம் இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு வதக்கி கொண்டிருக்கணும். இது ஒரு ஈஸியான ரெசிபி, யார் இருந்தாலும் செஞ்சிடலாம் டக்குண்டு. சும்மா பேசிக்காக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை போட்டு தான் செய்கிறேன். ஒரு ஸ்பெஷல் சோஸ் ஒன்றுமே போடலை, அஜினமோட்டோ அது ஒன்றும் போடுறதில்ல. ஜஸ்ட் இருக்கிற வெஜிடபிளும் மஞ்சள் உப்பு எல்லாம் வதக்கி கொண்டிருக்கணும். இது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ். அதை பேச்சுலர்ஸ்லேருந்து யார் வேணும்னாலும் செய்யலாம். இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அது செய்கிறதுக்கு. குயிக்காக இப்போ நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம், ஒரே டயர்டாக இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியலண்டா டக்குன்னு ஒருக்க அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு நாங்கள்லாம் வேலைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ஈஸியான டிஷ். ஒரு பெரிய விஷயமே இல்லை இதில் சமைக்கிறதுக்கு. இப்போ முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ள அதையும் நான் எந்த அளவுக்கு கொண்டு போடுறேன், நீங்கள் ஒன்று இல்லை 2 உங்களோட ஃபேமிலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு நல்லா திருவின கோகோனட் தேங்காய் பூ இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா, அதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே போட மாட்டாங்க யாருமே, கோகோனட் போடுறதில்ல எனக்கு தெரிஞ்சு. பட் அது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் அது எல்லாமே உரைப்பும் கூட டேஸ்ட்டை பொறுத்து தான். சின்ன பிள்ளைகளுண்டா கொஞ்சம் குறைவாக போடணும். இது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும், அதுலேயும் செய்யலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி சீரக சம்பான்ற அரிசி. அது கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அது நல்லாயிருக்கும். சில பாஸ்மதி அது இருந்தால் கொஞ்சம் கூட உடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் மெதுவாக கிளறினா ஓகே நல்லா. இந்த சாப்பாடு நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் கெட் டுகெதர் இல்லாட்டி வீட்டில் வராங்க, யாரும் கெஸ்ட் வராங்கண்டா குயிக்காக செஞ்சிடலாம். அது பெரிய காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும். எதுவும் பார்ட்டி எது இருந்தால் கூட இந்த ரைஸை குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ரிச் லுக்கு வேணும்டா ரைசன் இல்லாட்டி கேஷ்யூ இருக்குல்ல, கஜு, அதெல்லாம் கொஞ்சம் நெய்யில் பொரிச்சிட்டு அப்படி போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்புறம் ரம்ப இலைன்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ரம்ப இலை, அது போட்டாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதில். அப்படித்தான் இது முட்டை ஒரு சைட் டிஷ்ஷுண்டு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. அப்படி தேவைண்டாலும் ஒரு முட்டை பொரியல் அதோட சாப்பிட்றலாம். கொஞ்சம் ரிச்சாக வேணுமெண்டா சிக்கன் கறி கிரேவி மாதிரி பிரட்டல் மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி வெஜிடேரியன்டா ஒரு கத்தரிக்காய் திக்காக ஒரு கிரேவி கறி அப்படி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சால்மன் மீன் பொரியலோட வெங்காயம் தக்காளி மிளகுத்தூள் போட்டு ஒரு சம்பலும் செஞ்சுட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நாங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ.